பாப்பா கொண்டு வந்தாங்களா. கொண்டு வந்துட்டு யார் இங்கே தனலக்ஷ்மி, என்னோட இன்னொரு நேம் வந்து தனலக்ஷ்மி, யார் இந்த தனலக்ஷ்மி அப்படி சொன்னோன்னா நான் தான் சொன்னேன்னா பாப்பா இவங்க 2 பாப்பாவில் எந்த பாப்பா என்னோட பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பாவை பார்த்தேன். இந்த பாப்பா ரொம்ப அழகாக இருக்கே பார்த்தா இந்தம்மா உன் பாப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. என்னால் தாங்க முடியல. எனக்கு வந்து குழந்தைய தூக்க தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியல. எங்கள் மாமியார் கூப்பிட்டேன், அம்மா இந்த மாதிரி வந்து பாப்பாவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மாமியார் அவங்க வந்து வந்தாங்க. ஐயோ செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கூட்டிட்டாங்க. கூட்டிகிட்டு பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கணும். எனக்கா பாலே வரல. ஐயோ சுத்தமாக பால் வரலையா. பக்கத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க, பால் வரல. ஐயோ என்னால் தாங்க முடியல. என்னடா பாப்பா வந்துச்சு பால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பால் சுத்தமாக வரல. எனக்கு என்னன்னே புரியல, தலைக்கார புரியல. ஐயோ பால் வரலையே, என்ன பண்ணுறது. அந்த அப்போ தான் வந்து இது ஆகும். நல்லா வந்து க்ளீன் பண்ணுங்கள் அந்த பிளேஸை, நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அந்த பிளாக்காக இருக்கும் அதெல்லாம் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா எல்லாம் பண்ணி பார்த்தா பால் சுத்தமாக வரல. அந்த பக்கத்தில் இருக்க பெட்டில் இருக்க ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி விடுது. என்னால் தாங்க முடியல அந்த பெயினை வந்து. அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க பெட்டில் இருக்க அந்த பொண்ணு வந்து சரி நான் கொஞ்சம் பால் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு வந்து அந்த பொண்ணு வந்து அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெட்டில் வந்திருக்க ஒரு அக்காவும் வந்து கொடுத்தாங்க. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் வந்து பால் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அழுதுட்டு இருக்கும்போது ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் வரல, ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் 3 அழுது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து அவ்வளோ பால் பத்தலை. அதுக்கப்புறம் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கூட எவ்வளோ தான் அவங்க கொடுப்பாங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மேலே வந்து பாப்பா வந்து இது கண்ணாடி இதில் தானே வச்சுருந்தாங்க. சரி அங்கே வந்து போகலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவங்க வந்து சொன்னாங்க எதனா வந்து பால் பத்தலை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மேலே வாங்க. அப்புறம் மேலே போனோன்னா இந்த மாதிரி பால் இது பத்தலைன்னு சொல்லிட்டோன்னா அவங்க வந்து எனக்கு இது பண்ணி பார்த்தாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சோன்னு பாப்பாவுக்கு வந்து பால் அடையில் பால் ஊற்றி கொடுத்துட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி நான் ஃபீட் பண்ண வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் எங்கள் நானும் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பாப்பாவுக்கு. ஸோ அவங்க வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வரைக்கும் ஸோ டாக்டர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டாக்டர்கிட்ட வந்து என்னோட டாக்டர் காலில் வந்து என்னை கூப்பிட்டதுனால நான் டாக்டர்கிட்ட போனேன். இந்த டாக்டர்கிட்ட வந்து எல்லாம் ஓகேவாம்மா, எனக்கு வந்து சண்டே நைட்டே வந்து பாப்பா வரத்துக்கு முன்னாடி வந்து செக் பண்ணாங்க தையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. சரி தையல் ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அடிக்கடி செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த தையல் போட்டோன்னே கை விட்டு மோஷன் போடுற இடத்துலையும் தையல் போட்ட இடத்துல கை விட்டுப்பா என்னால் முடியல. ஒரு 5 வாட்டி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, 4-5 வாட்டி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்களா. என்னால் அந்த பெயினை தாங்கவே முடியல. வர்ற எல்லா டாக்டரும் நான் பார்ப்பேன், இப்போ என்னோட ரிப்போர்ட்டில் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த கை விட்டு அந்த வலி ஒரு பக்கம், உட்காரவும் முடியாது நம்மளால. சரி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணவும் முடியல, அது ஒரு டிப்ரெஷன், எல்லா டிப்ரெஷன். எழுந்து உட்காரது கூட என்னால் முடியல அந்த டைமில். ஸோ வயிறு வர கட்டணுமா, அது வேற வந்து எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, ஷால் வச்சு கட்டி விட்டாங்க. வயிறு கட்டணும் இல்லை அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு. சரி அது வரையா எனக்கு எல்லாம் அன்கம்ஃபர்டபுள். பாத்ரூம் போகிறது கஷ்டம், மோஷன் போகிறது கஷ்டம். ஆனால் எப்படியோ வந்து நான் பாத்ரூம் வந்து போயிட்டேன். மோஷன் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தையல் போட்டிருக்காங்களே, அது நம்ம வந்து முக்க முடியாது. சரி சொல்லிட்டு ஐயோ என்னால் முடியவே இல்லையா. காலைல டாக்டர் வந்தோன்னா அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க கேட்டாங்க என்கிட்ட, ஓகேவா இந்த மாதிரி வந்து மோஷன் போனீங்களா, ரெஸ்ட் ரூம் போனீங்களா கேட்டோன்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டேன், ஆனால் மோஷன் போகல. ஆனால் நான் சொல்லிட்டேன் நான் மோஷன் போயிட்டேன் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். சொன்னேன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகேம்மா தைலம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, சரி நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு பால் வரல அப்படின்னு நான் சொன்னேன்னா சரி நான் அவங்க டேப்லெட் எழுதி தருவாங்கன்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் என்னோட டாக்டர் வந்து எனக்கு டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டேப்லெட் போட்டோன்னே எனக்கு வந்து மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு. அப்புறம் மில்க் வந்து மண்டே ஃபுல்லாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மில்க் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நிறைய காஃபி குடித்தாங்க. காஃபிலாம் குடிக்க மாட்டேன், ரஸ்க்கெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு நிறைய நாத்தனார் என்ன பண்ணாங்க, காஃபி கொடுத்துட்டே இருந்தாங்க, ரஸ்க்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பால் சொர்க்கம்னு சொல்லிட்டு. அப்புறம் கருப்பட்டி காஃபி வந்து கொடுத்தாங்க, இதெல்லாம் பால் சொர்க்கம்னு சொல்லிட்டு. அப்புறம் நான்வெஜ் வந்து சாப்பிட்றேன். நான் அப்போவே நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா வந்து பால் இது ஆகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மண்டே வந்து டியூஸ்டே வந்து சரி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னோன்னா மண்டே நைட் என்னாச்சு, சரி பாப்பா வந்து நார்மலாக செக் பண்ணுவாங்க. மண்டே மார்னிங் வந்து ஒரு டைம் செக் பண்ணுவாங்க 8 மணிக்கு, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு செக் பண்ணுவாங்க. நான் மண்டே மார்னிங் வந்து என்ன பண்ணேன்னா வந்து போய் செக் பண்ணேன்.
செக் பண்ணிட்டு பாப்பாவுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஓகேம்மா எல்லாம் தலைக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் என்னால் பாப்பா வச்சுட்டு நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் என் நாத்தனார் தான் வந்து பாப்பாவை கூப்பிட்டு போய் ஸ்கேன் பண்ணுறது செக் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பெட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி ஈவினிங்காக வந்து ஒரு பாப்பாவை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் திருப்பியும் போய் நான் மேலே வந்து அந்த பால் கேட்டதுக்கும் வந்து திட்டினாங்க. என்னம்மா அடிக்கடிக்கு நீ தான் பால் கொடுக்கணும், இல்லை டாக்டர் இப்போ தான் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அவங்க கொஞ்சோண்டு பால் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணணும், அதே இடத்துல தான் செக் பண்ணணும். வெளியே எல்லா பாப்பையும் வச்சு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருக்கறனால அங்கே இருக்க ஆயம்மா என்ன சொன்னாங்க, சரி நீ மாமா நீ வந்து செக் பண்ணிக்கோ சொன்னோன்னா பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இது ஒரு ப்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் ஒரு பக்கம் வந்து ரொம்ப இதுவாயிட்டாங்க.